ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈகன் வெக்டார். லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ ஈகன் வேல்யூக்கான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஈகன் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஈகன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மெட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். a மைனஸ் லேம்டா ஐ இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம எழுத போகிறோம். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை, கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை இந்த ஃபார்மெட்டில் எழுதி தான் நம்ம ஈகன் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இல்லை இதை வேறு எப்படி எழுதலாம்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ்னு எழுதலாம். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ்னு எழுதலாம். இதுவும் ஒரு ஃபார்மெட் தான். இப்படி ரெண்டு ஃபார்மெட்டில் ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் எழுதிக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் எழுத போகிறது வந்து ஏ மைனஸ் லேம்டா எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஃபார்மெட்டில் எழுத போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 2x2 மேட்ரிக்ஸ் பார்ப்போம். ஃபைண்ட் தி ஈகன் வேல்யூ அண்ட் ஈகன் வெக்டார். ஈகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெத்தடில் வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏ மைனஸ் லேம்டா ஐ இஸ் ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மெட்டில் எழுதி கண்டுபிடிக்கலாம். இல்லை இன்னொரு மெத்தட்லேயும் சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தடில் வேணாலும் எழுதி நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இதில் வந்து நமக்கு கிடைக்க போகிறது வந்து 5, -5 அப்படின்ற ஒரு ஈகன் வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டு ஈகன் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இதில் நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா, ஏதாவது கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஈகன் வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கான ஈகன் வெக்டர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ லேம்டா ஈக்குவல் டு 5க்கான ஈகன் வெக்டர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஈகன் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஈகன் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக ஈகன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் லேம்டா ஐ. ஏ மைனஸ் லேம்டா ஐ ஃபார்மெட் எப்படி எழுதுறதுன்றதை நான் மேலே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். ஏ மேட்ரிக்ஸ் மைனஸ் லேம்டா இன்ட்டு ஐ. ஸோ இந்த பாருங்கள், இந்த லேம்டா உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 இருக்கிற இடத்துலலாம் லேம்டா வந்துடும். 0 கூட இதை மல்டிப்ளை பண்ணலாம் 0 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸோட மைனஸ் வந்து பாருங்கள், இந்த நம்பரால் கழிக்கணும், இந்த நம்பரோட கழிக்கணும். இப்படி கழிச்சிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகும். இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், மேட்ரிக்ஸோட அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாமே. ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் கண்டினியூஸாக பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எடுத்தோடனே டேரெக்டாக ஈகன் வேல்யூ, டேரெக்டாக ஈகன் வெக்டர் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா, ஸோ இங்கே சின்ன சின்ன ஆப்ரேஷன் நடந்திருக்கும். அந்த என்னென்னன்றது உங்களுக்கு தெரியாமே போயிடும். ஸோ எப்படி இதை கழிச்சிருக்காங்க, எப்படி இந்த ஃபார்மெட் வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப குழப்பம் வரும். ஸோ எது இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏ மைனஸ் லேம்டா இன்ட்டு எக்ஸ்ன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ் வந்து இப்படி எழுதிக்கணும். x1 x2 அப்படின்ட்டு காலம் மேட்ரிக்ஸாக எழுதணும். ஸோ எக்ஸ்ன்றது காலம் மேட்ரிக்ஸ் இங்கே. ஸோ 0ன்றது 0 0ன்னு காலம் மேட்ரிக்ஸாக எழுதிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்ச அவங்க கேட்டிருக்கிறது வந்து லேம்டா ஈக்குவல் டு 5ஓட ஈகன் வெக்டர் என்ன. ஸோ லேம்டா இருக்கிற இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்ம 3 -5 -2 ஆகும். -3 -5 -8 ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபார்ம் ஆன பிறகு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ எடுத்து காலமில் மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் ரோ எடுத்து காலமில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -2 × x1 4 × x2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஈக்குவேஷன் ஆகிடுச்சிங்களா. 4 × x1 -8 × x2 இது ஒரு ஈக்குவேஷன் ஆகிடுச்சிங்களா. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் ஆச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா -x1 + 2x2 கிடைக்குது. செகண்ட் ஈக்குவேஷனை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். காமன் நம்பர் தானே இருக்கிறது. இதை ரெண்டும் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போத்ஸ் ஆர் சேம் ஈக்குவேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷனாக இருந்தால் நம்ம வந்து ஈக்குவேஷன் ரெண்டு அன்னோன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை மைனஸ் பண்ணியோ ப்ளஸ் பண்ணியோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் ரெண்டுமே சேம் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால உங்களால் ரெண்டு ஈக்குவேஷனை கூட்ட முடியாது. இப்போ கூட்டினா என்ன பிரச்சனை வரும் பாருங்கள். கூட்டினா -x1 + x1 கேன்சல், -2x1 + 2x1 கேன்சல். ஸோ ஈக்குவேஷனே வராது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன் வந்தால் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனே எடுத்துக்கோங்க. ஸோ நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு x1 - 2x2 x1 = ஈக்குவல் இந்த பக்கம் இருக்குது, மைனஸில் இருக்கிறது அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ x1 = 2x2. ஸோ இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கிற நம்பர் இந்த பக்கம் வந்தால் வகுத்தலுக்கு வந்துடும். அது தெரியல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே எதுவுமே இல்லைன்னா மாறிலி வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கே இருக்கிற 1 இங்கே போயிடும், டிவைடில் போயிடும். ஓகேங்களா. அப்போ x1 / 2 x2 / 1.
இந்த இப்போ இதில் தான் ஈகன் வெக்டார், அதாவது x1க்கு கீழே என்ன இருக்கோ அதுதான் x1ஓட ஈகன் வெக்டார் x2. ஸோ x1 into x2ஓட காலம் மேட்ரிக்ஸ்க்கு 2 1 அப்படின்றது தான் ஈகன் வெக்டார். ஸோ லாம்டா ஈக்குவல் டு 5ஓட ஈகன் வெக்டார் இதுதான். ஸோ இப்போ நீங்கள் அடுத்து ஒரு இது பாருங்கள், அது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ அடுத்து வந்து பாருங்களா, லாம்டா ஈக்குவல் டு -5க்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே மாதிரி a மைனஸ் லாம்டா I இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். எக்ஸ்ன்றது காலம் மேட்ரிக்ஸாக எழுதுகிறோம், 0ன்றதும் காலம் மேட்ரிக்ஸாக எழுதிக்கிறோம். இப்போது லாம்டா ஈக்குவல் டு -5 அப்படின்றத எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள் மேலே இருக்க ஈக்குவேஷனில். ஸோ 3 மைனஸ் ஆஃப் -5, ஸோ 3 + 5 ஆகிடுமா. ஸோ 3 + 5னா நமக்கு வர்றது வந்து 8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இங்கே பாருங்கள் -3 மைனஸ் ஆஃப் -5 -3 + 5, ஸோ 2. ஸோ இப்போ அதே மாதிரி பாருங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த ரோவை எடுத்து இந்த காலமில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 into x1 4 into x2 4 into x1 2 into x2 ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பாருங்கள், இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சேம் தான். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து 4 ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 2x1 + x2. அதே வேல்யூ தான் இங்கேயும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை செகண்ட் ஈக்குவேஷன் 2 ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2x1 + x2. ஸோ ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன் தான். ஸோ அதெல்லாம் எதனா ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸில் இருக்க வேல்யூ அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகுமா. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே, ஸோ இது வந்து 2ஆல் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கா. 4 8 2 டைம்ஸ் ஆஃப் 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற -1 எதுவுமே இல்லைனா 1ன்னு அர்த்தம். இங்கே இருக்கிற -1 இங்கே வந்துடும், இங்கே இருக்கிற 2 இங்கே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ x1 கீழே இருக்கிற ஈகன் வேல்யூ ஈகன் வெக்டார் இதுதான். அதாவது லாம்டா ஈக்குவல் டு -5க்கான ஈகன் வெக்டார் இது இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக புரிஞ்சுதுங்களா. இப்போ அடுத்து பாருங்கள், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஃபைண்ட் தி ஈகன் வெக்டார் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நான் ஈகன் வேல்யூ வந்து நான் டேரெக்டாக எடுத்து எழுதிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எடுத்து எழுதலாம். நான் ஒவ்வொரு சம்பவம் டீப்பாக போட்டுட்ருக்க முடியாது. ஸோ அதனால் இது வந்து ஈகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். நான் ஈகன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். 2 × 2, 2 ரெண்டுமே சேமாக கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஈகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஈகன் ரெண்டுமே சேமாக வந்தால் என்ன கண்டிஷன் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்மெட் எடுத்து எழுதிக்கணும். a மைனஸ் லாம்டா இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மெட்டில் எடுத்து எழுதிக்கிட்டு அடுத்து லாம்டா ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், 2 - 2 0 2 - 2 0 3 அப்படி இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கும். x1 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரோவை எடுத்து காலமை மல்டிப்ளை பண்ணணுமா. 0 into x1 3 into x2. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் 0 into x1 0 into x2 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவல் டு 0னா இந்த காலம் மேட்ரிக்ஸோட வேல்யூ தான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், 0 into x1 + 3 into x2 3x2 ஈக்குவல் டு 0. ஏன்னா இதுக்கு வேல்யூ இல்லை போயிடுச்சு. ஸோ x2 ஈக்குவல் டு 0. x2 ஈக்குவல் டு 0. x1ஓட வேல்யூ ரெண்டுமே 0ன்னு இருக்குது. ஸோ அதாவது அதோட கோஎஃபிஷியன்ட் 0ன்னு இருக்குது. 0 x1ன்னு வருது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, அது x1 வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அது வந்து ஈக்குவல் டு 0 கிடையாது, அதோட கோஎஃபிஷியன்ட் தான் 0. ஸோ ஈக்குவல் டு 0 அப்படின்றது நம்மளால் நமக்கு என்ன வேல்யூன்றது சொல்ல முடியாது. அது எய்தர் 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதாவது x1 ஈக்குவல் டு x2 ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. ஆனால் x1 ஈக்குவல் டு 0ன்னு வரல, அதோட கோஎஃபிஷியன்ட் தான் 0ன்னு வந்திருக்கு. அது கோஎஃபிஷியன்ட் புரியுதுங்களா. அதாவது 0x1 ஈக்குவல் டு 4 அப்படி இருக்கிறதுக்கும் x1 ஈக்குவல் டு 0 அப்படி இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் தான் 0. ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, என்ன வேணாலும் வேல்யூ இருக்கலாம், அது என்னன்றது நமக்கு சம்பளம் இல்லை. ஸோ அதனால் x1 ஈக்குவல் டு சின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது x1 x2 அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன, x1 இது வந்து c, x2 இதோட 0. ஓகேங்களா, c வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு எக்ஸாமில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனில் மேலே இருக்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் சீன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது 0 தவிர ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. 1 கொடுத்துருக்கலாம்,
2 கொடுத்துருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அதாவது இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எழுதி காட்டுற பாருங்க, 3 0 இப்படின்னு இருக்குன்னா அப்போ இதுதான் ஆன்சர். அவங்க எல்லாத்துக்கும் C0 கொடுக்க மாட்டாங்க. Cன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்லிட்டேன். கான்ஸ்டன்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இப்படி இருக்கும். சிக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, நான் 0 தவிர. ஸோ அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சம் பார்க்க பார்க்க அது கிளியராக புரியும். இந்த வீடியோவை பார்க்க தான் நிப்பாட்டாமல் போய் சம்மை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சம்மை பார்க்காம வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதோட ஸோ ஏதோ நம்பர் கொடுப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆனால் நீங்கள் சம் பார்க்கும்போது ஆமாம் இவர் சொன்னது கரெக்ட் தான், சி இருக்கிற இடத்துல பாருங்கள் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்பீங்க. அப்படி நிற்கும் போது தான் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நமக்கு வந்து தோணும். ஓகேங்களா, வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தால் அந்த கான்செப்ட்லாம் தோணாது. சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டான்சர் சக்தி புக்கே போதும், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும். இல்லை ப்ரீவியஸ் இயர் கேட் கொஷின்ஸ் எடுத்தும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து பாருங்கள், 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் 3x3 கேட்க மாட்டாங்க. நான் எதுக்கு சொல்லித்தரேன்னா மேட்ரிக்ஸில் எது வேணாலும் கேட்கலாம். எது கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் நான் டேரெக்டாக கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். ஈக்குவேஷன் எழுதிட்டு இப்போது இது 3x3 மேட்ரிக்ஸு. ஸோ 3x3னா இப்போ x1 x2 போல் x3 வந்திருக்கு, 3 0 போட்டிருக்கோம். ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் போட்டு காட்டுறோம். லாம்டா ஈக்குவல் டு 2 அப்படின்ற ஒரு ஈகன் வேல்யூக்கு ஈகன் வெக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஈகன் வெக்டர் லாம்டா ஈக்குவல் டு -2. ஸோ லாம்டா ஈக்குவல் டு -2 எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் லாம்டா இருக்குது. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், இந்த ரோவை எடுத்து இந்த காலம்ல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இந்த 3 ஈக்குவேஷனில் எப்படி கண்டுபிடிக்க போகிறது அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த 3 ஈக்குவேஷனுக்கு ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து 1 and 2 ஈக்குவேஷன். ஸோ 1 and 2 ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்துருக்க நம்பரோட 2 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். இந்த 2 ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்னா இந்த x1க்கு பக்கத்தில் இருக்க நம்பர், x2க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம், x3க்கு பக்கத்தில் இருக்க நம்பர். ஸோ இந்த நம்பரோட கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிங்க. 2 1 1 எழுதிருக்கேன்னா 2 1 1. அடுத்து கீழே பாருங்கள் 1 2 -1 1 2 -1 எடுத்து எழுதிருக்கேன்னா அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுத்து எழுதுங்க. 2 1 அதாவது இது 2 மட்டும். ஃபஸ்ட்டு 3 எடுத்து எழுதணும், அதுக்கப்புறம் இது 2 மட்டும். ஸோ 2 1 எழுதிருக்கேன், 1 and 2 எழுதிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் இந்த காலமை மட்டும் விட்டுட்டு மற்றது அப்படியே 2x2 மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்துருக்கணும். இது 2x2, இது ஒரு 2x2, இது ஒரு 2x2, இது ஒரு 2x2 கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு 2x2 1 × -1 -1 2 × 1 2. ஸோ அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது அடிஷ்னலாக மைனஸ் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்கேன்னா ஸ்டார்டிங்லேருந்து அந்த வீடியோ தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். போட்டு x1 டிவைட் பைல எழுதிக்கணும். இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் ப்ரொசீஜர். ஏன் கீழே டிவைட் பைல எழுதணும் அப்படின்லாம் இல்லை, ப்ரொசீஜர் இதுதான். அடுத்து செகண்ட் 2x2 பாருங்கள் 1 1. ஸோ 1 × 1 1. ஸோ -1 × 2 -2 அடிஷ்னலாக ஒரு மைனஸ் ஆட் ஆகுமா? ஸோ +2. ஸோ அடுத்து இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு இதை எடுத்து எழுதிட்டிங்கன்னா இப்போ கீழே வந்து பாருங்கள் x1 = -3 3 3. ஸோ ஈகன் வெக்டார்ஸ் = -3 3 3 இப்படியும் கொடுத்துருக்கலாம் ஆப்ஷனில். இல்லைன்னா இது எல்லாத்தையுமே 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? -1 1 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஈகன் வேல்யூக்கான ஈகன் வெக்டார் கண்டுபிடிக்கிற மெத்தட். இதில் ஏதாவது புரியலன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் கிளியராக இன்னும் நிறைய சம்பளம் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.